We are Gen Zs. We are not tolerant this nonsense. We are not tolerant this nonsense. We are Gen Z. We cannot tolerate this nonsense. So கண்டிப்பா இந்த வீடியோ இன்னைக்கு உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ இப்போ ரீசெண்டாக எடுத்தது கிடையாது, ஆனால் இந்த 2 நாள்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா நீங்க எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல. இந்த ஒரு பொண்ணு வந்து ஆர்மியை பார்த்து கத்தக்கூடியதை அண்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு ஹாப்பி நியூஸ். நம்ம ரீசெண்டாக போட்டிருந்த வீடியோ ஆகாஷ்னு சொல்லி ஒரு இளைஞர் தஞ்சாவூர்ல போலீஸ் அடிச்சிருந்தாரு அண்ட் போலீஸ் அவர் அடிச்சனால திருப்பி அடிச்சார் இல்லையா. ஸோ அவரை இப்போ பெயில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ் என்னால பார்க்க முடிஞ்சது, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த வீடியோவை 10 லட்சம் பேருக்கும் மேற்பட்டவங்க பார்த்திருந்தீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அண்ட் இப்போ இந்த ஒரு பொண்ணு பேசக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு வருவோம். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல பார்த்தா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல பார்த்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கோ டு த வீடியோ. இந்த குறிப்பிட்ட வீடியோ இன்னைக்கு நேற்றுக்கு எடுத்தது கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூலை 26ஆம் தேதி எடுத்திருந்திருக்காங்க. இது எங்கன்னா கார்கில் மாவட்டம் இருக்குல்ல, எங்க லடாக்ல கார்கில்ல வச்சு எடுத்திருக்காங்க. இந்த லடாக்ல இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ்ல கார்கில்ல மெயினா அவங்க வந்து போறதுக்கு டூரிஸ்ட்கான பேமெண்ட் எல்லாம் கட்டியிருக்காங்க. அப்படி போகும்போது அந்த ரோட திடீர்னு பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன் பிளாக் பண்ணிருக்காங்கன்னா, நம்மளுடைய அந்த ராணுவத்தினுடைய உயரதிகாரிகள்லாம் அந்த பகுதியை கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கிறப்போ அவங்க எல்லாம் பெரிய பெரிய விஐபிஸ் அவங்க கிராஸ் பண்ணணுங்கிறதுனால ஒரு ஹை செக்யூரிட்டி ரீசன்காக அந்த ரோட கம்ப்ளீட்டா ராணுவம் பிளாக் பண்ணிருது. அப்படி பிளாக் பண்ண பிறகு அந்த இடத்துல டூரிஸ்ட் போன இவங்க 1 மணி நேரம் வெயிட் பண்றாங்க, 2 மணி நேரம் வெயிட் பண்றாங்க, 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு வெளியே எஞ்சி வந்து எப்பதான் விடுவீங்க எங்களை, அங்க மினிஸ்டர் காரு, அங்க அந்த ஹை அபிஷியல்ஸ் கார் எல்லாம் போறதை எங்களால பார்க்க முடியுது, எங்களை எப்ப விடுவீங்கன்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்க இன்னும் 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல விட்டுதான் அங்க வச்சு அந்த பொண்ணு வந்து we are Gen Z, நாங்க வந்து பொறுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கத்துறதை நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இந்த விஷயம் திடீர்னு இப்போ ஆகஸ்ட் 20ஆம் தேதி ட்ரெண்ட் ஆகவே அந்த பொண்ணு NDTVக்கு தனியா ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. அவங்க மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ராணுவத்தை அந்த குறைவா பேசணும்னு சொல்லி நான் நினைக்கல, ராணுவத்துக்கிட்ட நான் அப்படி பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவங்கெல்லாம் அங்க ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுனால தான் இங்க நம்ம நிம்மதியா இருக்க முடியுதுங்கிறத அந்த பொண்ணே அவங்க வாயால சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க. பட் எந்த நேரத்தில் இவங்க அப்படி பேசினாங்களோ தெரியல. அவங்கள்ட்ட கேட்கறாங்க, ஜென்சி அப்படி இப்படிலாம் பேசுனீங்களே, நாங்க டாலரேட் பண்ண மாட்டோன்னு, ராணுவம் பண்ணாத சாக்ரிஃபைஸா, ராணுவம் பண்ணாத அந்த ஒரு சகிப்பா நீங்க எல்லாம் பண்ணிட போறீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு எப்படி அந்த ஜென்சிங்கிற வேர்ட்லாம் வந்துச்சுன்னு தெரியல, நான் தெரியாம அங்க வச்சு பேசிட்டேன், நான் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எப்பவுமே ராணுவத்தினர் மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு. இந்த இந்தியாவுல நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கோம்னா அதுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாரும் தான் மிக முக்கிய காரணம். பல உயிர் தியாகங்களை செஞ்சிருக்காங்க. பல குடும்பத்தோட தலைவர்கள் அவங்களோட வீட்டை விட்டுட்டு அங்க ராணுவ வீரர்களா நின்றுட்டு இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பம் பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸ் தான் அது. ஸோ இத்தனை விஷயங்களை பண்ணக்கூடிய அந்த ராணுவ வீரர்களை பார்த்து நம்ம பொதுவாக இப்படி வெளிப்படையில கோவம் படுறது, ஸோ இதெல்லாம் கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டுட்டாங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாபாய். என்னைக்குமே ராணுவத்தினர் தான் கிரேட்.